Hi friends, welcome back to AG Vlogs. இன்னைக்கு நம்ம என்ன vlog பார்க்க போறோம் அப்படினா நான் ஊருக்கு கிளம்பிட்டேன். ஸோ சாட்டர்டே வந்து பக்ரீத் அதுமா எனக்கு வந்து கவர்மெண்ட் ஹாலிடே லீவ் விட்டாங்க. ஸோ அந்த ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே வந்து போய் நம்ம பெங்களூர் போகலாம், ஹஸ்பண்டை பார்த்தா எங்கள் மம்மி டேடி ஷீலு எல்லாத்தையும் பார்த்துட்டு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டேன். ஸோ இன்றைக்கி அந்த வீடியோஸ் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். எனக்கு பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஏர்போர்ட்குள்ளே வந்துட்டோம். செக்கிங்லாம் ஓவர் ஆகிட்டு வந்தாச்சு ஏர்போர்ட்டுக்குள்ளே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு வந்துட்டு 4 o'clock ஃப்ளைட்டு. இப்போ டைம் ஆல்மோஸ்ட் பார்த்தா 3:10 இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ நம்ம செக்இன் ஆயாச்சு. செக்இன் வந்து பண்ணிட்டு உட்காந்துட்ருக்கேன். சாப்பிடவும் செஞ்சுட்டேன் நான். ஸோ டேரெக்டாக காலேஜ் போய்ட்டு காலேஜ்லேருந்து வீட்டுக்கு போய்ட்டு வீட்டிலேருந்து இப்படி ஏர்போர்ட்டுக்கு வரேன். ஸோ இதுக்கப்புறம் நமக்கு வந்து அவர் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து அங்கே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ நம்ம போய் அங்கே அவரை மீட் பண்ணோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரீச் ஆகிட்டோம். அவர் வந்துட்டுருக்காரு, வந்துட்டார். இன்னொரு 2 minutesல வந்துடுவார். அவர் வந்தோடனே நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வெயிட்டிங் ஏரியாவில் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அதாவது இது T2னால எங்களுக்கு புதுசாக இருக்குது எங்கே ஏறணும் இறங்கணுன்றதெல்லாம். ஸோ அவர் கண்டுபிடிச்சி ஏர்போர்ட்குள்ளே தான் இருக்கார், ஆனால் எங்கே எப்படி வர்றதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டுருக்காரு. வந்த உடனே நம்ம வந்து அவரை மீட் பண்ணுவோம். வந்தாச்சு. ஸ்லாண்டிங்காக இருக்குது காரு. ஹலோ 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 ஹலோ, வெல்கம் பேக் டு பெங்களூரு. பக்ஷி பறந்து வந்துச்சா? என்ன எங்க அப்பாவும் ஒரே டைலாக் சொல்றீங்க, நீங்களும் ஒரே டைலாக் சொல்றீங்க. பக்ஷி மாதிரி தானே சுத்தி நிக்கிற நீ, அங்கத்துக்கோ எங்கத்துக்கோ, அதனாலதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களை மறுபடியும் சந்திக்கிறதுக்கு சந்தோஷமா இருக்கு. ஐ மிஸ்ட் யூ ஆல். இன்னொரு 2-3 நாள் என்ன பாப்பீங்க. மேடம் வந்துட்டாங்க இன்னைக்கு. ஆமா, சண்டேவே கிளம்பிடுவேன். குத்துனா வச்சுக்கோ. நீ ஏன் வர? மண்டே தான். ஓகே, மண்டே போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 2 days வந்துட்டு நம்ம கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு மேடம் போயிடும். சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வீட்டுக்கு போறோம். வீட்டுக்கு போயிட்டு மம்மி டாடி எல்லாம் பார்த்துட்டு மீட் பண்ணிட்டு உங்ககிட்ட பேசுறோம் திருப்பி. ஷீஸ் பேக். மோனா இஸ் ஆன் ஃபயர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வி ஆர் பேக் ஹோம். வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்தோன்னா மேடம்க்கு வந்து பசி எடுத்ததுனால மம்மி வந்து சாப்பாடெல்லாம் போட்டு கொடுத்துட்டு இப்போ மோனா வந்து சாப்பிட்டுங்குது. அவ்வளோ பசி மேடம். ஆமா, செம்ம பசி. எனக்கு அங்கே ஒரு கேவலமான ஒரு ரேப் வாங்கி சாப்பிட்டேன். ஏன்டா சாப்பிட்டேன்? என்ன வாங்கி சாப்பிட்டேன்? ரேப். வெஜ்ஜா நான்வெஜ் தான்? நான்வெஜ் தான். இது சப்வேதா? சப்வே லாஸ்ட்ல இருந்துச்சு, ரொம்ப லேட் ஆகும், ஏன்னா ரஷ் இருந்துச்சுன்னு விட்டேன். நல்லாவே இல்லை. வாங்கி சாப்பிட்டது மாறி ஒமட்டிலே இருந்துச்சு. சாப்பிட்டு அது ஆல்ரெடி தெரியும். மோனா வந்தால் பசியோட தான் வரும்னு தெரியும் மம்மிக்கு. அதனால வந்து நான்வெஜ் செஞ்சு வச்சுருந்தாங்க. வந்து சேர்ந்தாச்சு. இன்னும் வந்து நம்ம ரூம் கூட போய் பார்க்கல மேடம். ஒன்றும் டிவி கூட ஒன்றும் பார்க்கல. டிவி பார்த்து மேலே காமிச்சேன் அவங்க ரூமை. என்ன காட்டுங்க. நான் போயிட்டு அதுக்குள்ள மேலே போயிட்டு எல்லாம் ரெடி பண்ணிடுறேன். கிளீனாக தான் வச்சுக்கிறேன். என்ன சொன்னீங்க போன வாட்டி? இல்ல இப்போ வந்து துணியெல்லாம் கசக்கி துணியை மச்சி நாங்க மேல வச்சுக்கிறோம். இன்னும் எடுத்து பீரோல வைக்கல. அதெல்லாம் அப்படித்தான். நீ சாப்பிடு ஃபர்ஸ்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆஃப்டர் 2 weeks நீங்க இப்ப இத மடி நான் வந்து இது ஒண்டி தான் ஃப்ரெண்ட்ஸ் மச்சி வச்சேன். மற்றதெல்லாம் நீங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஷூ நான் இங்க வைக்கவே இல்லை. எங்க ஷூ? எங்க ஷூ? 2 ஷூ, பிரவுன் ஷூ ஒன்னு இருந்துச்சு, இன்னொரு ஷூ ஒன்னு. அதெல்லாம் இல்ல, எடுத்துன்னு போய் அப்பயே வச்சாச்சு. பாரு, இப்போ நீ வந்துட்டா இந்த பாக்ஸுக்கு இவ்வளவு கலீஜாக்குது. நான் கிளீனா தான் வச்சுக்கிறேன். ஒன்னும் இல்ல, ஷார்ட்ஸ் உள்ள பாத்ரூம்ல கிடந்தது. பாத்ரூம்ல குளிக்கும் போது கழட்டி வைக்குவாங்க. வந்துட்டு போட்டு உள்ள குளிக்கும் போது கழட்டி வச்சாப்பா. அது போடலாம். சும்மா பேசணும்னு பேசாத. ஒன்னே இல்ல, எவ்வளவு கிளீனா இருக்குது. சரி டிவி பாத்தியா? அவ்வளோதான் ரியாக்ஷன் டிவிக்கு. கஷ்டப்பட்டு வாங்கிக்கிறோம் டிவியை. அது
இது எதுக்கு எனக்கு ஸ்கிராட்ச் உள்ள போகுது. ஐயா விடு, வந்தோன்னே குரங்கு வேலை காமிக்கிற பத்தியா? நல்லா நிம்மதியாக இருந்துச்சு அந்த டிவி, டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல். வந்தோன்னே வேலையை காமிச்சிட்டு இப்போ நீ சும்மா ஆயிடுச்சுக்குன்னு. அது ஒன்னே இல்லை, அது விட்டுட்டுக்கணும். அது ஒன்றும் அவ்வளோ தெரியல பாரு. சும்மா இப்போ இப்போ பாரு, அது விழுந்துச்சு. சும்மா இருக்கிறத விட்டு இப்போ ஏன் இப்போ பாரு, இப்போ சும்மா இது கழட்ட முடியாது. இது வந்து ஸ்கிரீன் ஏன்னா என் ஓனரா இவன் சொல்லி இப்போ நீ என்னத்துக்கு இது பண்ண சும்மா விட்டுட்டுக்கணும். அது என்ன டிஸ்டர்பன்ஸ் இல்லை, நீ அதை பிரிச்சுனால தான் அது அப்படி ஆயினுக்குது. அது ஒன்னே இல்லை, இது வந்து ஸ்கிரீன் கார்டு மேலே அது வாரண்டி, இதுக்கு கார்டு இது மாதிரி அது பார்கோடு. ஸ்கிரீன் கார்டு ஸ்கிராட்ச் ஆகும். ஏய் சும்மா விடு, இதெல்லாம் வேணாம். உனக்கு தெரியாது டிவி பார்க்கும் போதோ இதெல்லாம் ஒன்றும் டிஸ்டர்பன்ஸ். அப்போ வந்து நீ வந்து பின்ன ஃபுல்லாக இது தான் வாங்கியிருக்கணும் நீ. அப்போ அது டிவியோட இது நீ ஏன் இப்படி பண்ணுற? ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நல்ல நிம்மதியாக இந்த வந்து இப்போ பாருங்க, அசிங்கமாக பழைய டிவி மாதிரி பண்ணி விட்டுச்சு இது கிளிக்கிறேன்ட்டுன்னு. இது வந்து பார்கோடு இருந்தால் உனக்கு என்ன பிரச்சனை? ஐயா உனக்கு பிடிக்கலன்னா நான் போயிட்டு குப்பை தொட்டியில் போட முடியும். 40,000 ரூபாய் டிவியா? இது அதுக்கு இங்கே சுவிட்ச் போடணும். புத்திசாலி, இங்கே சுவிட்ச் மெயின் சுவிட்ச் ஆன் பண்ணால் சுவிட்ச் போட்டால் ஆன் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து டிவி காஸ்ட் எவ்வளோன்னு கேட்டிருந்தீங்க. டிவி வந்து 40,000 ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக? ஆமாம் 40,000. கரெக்டாக 40,000. ஏன்னா இது டைசன் மாடலு 2025 நியூ இதுன்னு சொல்லிட்டு, இந்த வருஷத்தோட மாடலுன்னு சொல்லிட்டு 2025 இது காமிச்சாங்க நம்மளுக்கு. அதனால சரி ஓகே, பெஸ்ட்டாக இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு சூப்பராக இருக்குது, எல்லாமே சூப்பராக இருக்குது. இதுக்கு வந்து கேபிளோ தேவையில்லை, டிஷ்ஷோ தேவையில்லை. இதுலேயே ஒரு இன்பில்ட்டு 45 சேனல்ஸ் வரும் அப்படியே, டிஷ் இல்லாமலே. அந்த மாதிரி ஒன்று இருக்குது. இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா ஹாட் ஸ்டாரு. நீ என்ன பார்க்க நல்லா தெரியும், மூக்கில் குத்துவேன். சரி டிவி அடிக்குது, எடுத்தோன்னா யூடியூபு. ஆமாம் ஆமாம் ஆமாம். சரி கிளாரிட்டி எப்படி இருக்குதுன்னு சொல்லு. நீ ஆன் பண்ணுறதுக்குள்ளோ அவ்வளோதான், டப்பு டப்புன்னு இதாகிடும். அதெல்லாம் காப்பி ரைட் சொல்லுவோம். நீ வரும் பாரு, இல்லை நம்ம சேனல் பாரு, ஏஜி விளாக்ஸ் மிஸ்கின் ரொட்டீன். கிளாரிட்டி பாரு, அவ்வளோதான் எப்படி இருக்குதுன்ட்டுன்னு. ஏன்னா மோனா ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், மோனா வந்து டிவி வாங்குறப்போ மோனா இருக்கல, நான் வீடியோ காலில் தான் மோனா காமிச்சுன்னு இருந்தேன் இதுதான் டிவி இதுன்ட்டுன்னு. ஸோ இது நம்ம கேமராவில் ஷூட் பண்ணியிருந்தானே, நார்மல் ஃபோன் கேமரா தானே ஷூட் பண்ணோம். சரி சரி, அதனால தான் கொஞ்சம் கிளாரிட்டி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கேமரா ரெடியாக கொடுத்துக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி பண்ணுறதுக்கு. அது ரெடி ஆகுதா இல்லையான்னு தெரியாது, மோனாக்கு தான் தெரியும் ரெடி ஆகுமா ஆகாதா. அது எனக்கும் தெரியாது, அது கடைக்காரர் எனக்கு தெரிஞ்சு ஆகாது. இன்னும் கொஞ்ச நாள் ஒரு 6 மாதம் 8 மாதம் காசு சேர்த்து வச்சுட்டு வேணா திருப்பி வாங்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் நம்மளோட ப்ளாகிங் எல்லாம் நம்ம ஃபோனில் தான் எடுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே சூப்பர், செமையா டிவி என்ஜாய்மெண்ட் தான். டெய்லி நான் என்ஜாய் பண்ணியிருந்தேன் படுத்துன்னு டெய்லி. ஆமாம் படுத்துன்னு. இதுக்கு என்ன பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு என்ன ஒரு இடம் பண்ணுறோம். ஏன்னா எனக்கு வந்து கொஞ்சம் வாஷ்ரூம் போகிறது கஷ்டமாகுது, என்னோட ட்ரெஸ் எடுக்கிறது கஷ்டமாகுது. எதுனா நம்ம வந்து சேஞ்சஸ் பண்ணுவோம். சேஞ்சஸ் பண்ணால் நான் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ரூம் சேஞ்ச் ஆகிக்கிறத வந்து நீங்கள் பார்ப்பீங்க. அவ்வளோதான். இப்போ மோனா மேடம் வந்துக்கிறாங்க இங்கே. ஒரு 2 டேஸ் நம்ம என்னென்ன அட்ராசிட்டிஸ் பண்ண போகிறோம், லூட்டிங்கை பண்ண போகிறோம், என்னென்ன வீடியோ போட போகிறோன்னு சொல்லிட்டு ஸ்டே டியூன். ஓகே, இன்னும் நீங்கள் வந்து நாளைக்கு நெக்ஸ்ட்டு ஒரு 2-3 டேஸ் வந்து நிறைய வீடியோஸ் பார்ப்பீங்க. ஸோ இன்றைக்கி தான் வந்துக்கிறதுனால இன்னைக்கு வந்து இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நாளையிலேருந்து நீங்கள் இன்னும் சூப்பர் வீடியோஸ் பார்ப்பீங்க, அது நான் கேரண்டி. இன்றைக்கி வந்து ஆல் தான் வீடியோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை டங் பிரஸ் பண்ணுங்க. அதே மாதிரி எங்க இன்ஸ்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.